வானொலி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமையடைகின்றேன். உங்கள் எழிலன், வானியல் மன்ற தலைவர், தூத்துக்குடி மாவட்டம். இன்று வானியல் நிகழ்வுகளிலே மிக முக்கியமான நாள். கணித செயலாளரும் பொறியாளருமான வானியல் நிபுணர், தத்துவவாதி என பன்முக பரிமாணத்தை கொண்ட கலீலியோ கலீலி பிறந்த தினம் இன்று. இத்தாலியின் பைசா நகரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே எதையும் மிக நுணுக்கமாக கவனிக்கும் திறன் கொண்டிருந்தார். தந்தையின் ஆசைக்காக மருத்துவம் படித்த கலீலியோ, ஆனால் அவருடைய நாட்டமெல்லாம் கணிதம், இயந்திரவியல், இசை, ஓவியம் போன்றவற்றில்தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. மருத்துவத்தை படித்துக்கொண்டே மாலை நேரங்களிலே தன்னுடைய வானியல் ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். பெண்டுலம் விதியை கண்டறிந்தார். தெர்மோஸ்கோப் ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸ் கருவியை கண்டறிந்தார். பின்பு மருத்துவ படிப்பை நிறுத்திவிட்டு தனக்கு விருப்பமான கணிதம் பயின்றார். பாடுவா என்ற ஊரில் உள்ள கல்லூரியில் 18 ஆண்டுகள் கணித பேராசிரியராக பணியாற்றினார். அண்டவெளியில் காணும் பொருட்கள், சந்திரனின் பரப்பில் காணும் மலைகள், வியாழன் கிரகத்தை சுற்றி காணும் ஒளிவட்டம், சூரியனில் காணப்படும் புள்ளிகள் சன்ஸ்பாட் ஆகியவற்றை கண்டறிந்தார். மேலும் டெலஸ்கோப் கருவியின் மூலம் அதை ஆராய்ந்தார். The Dialogue of the Two Principal System of the World என்ற புத்தகத்தை எழுதி பிரபலமானார். வெப்பமானி, தெர்மாமீட்டர் சொல்றோம்ல, வெப்பமானியை உருவாக்கினார். பொருட்கள் இயக்கவியலில் புதிய கோட்பாட்டை நிரூபித்தார். நவீன வானியல் ஆய்வுகளின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை, அறிவியலின் தந்தை என்றெல்லாம் போற்றப்படும் கலீலியோ 78 வயதில் காலமானார். வாழ்க்கை செய்தி. எல்லா பள்ளிகளிலும் பாடத்திட்டத்தோடு சேர்ந்து கண்டிப்பாக மாரல் கிளாஸ்மாக நன்னறி வகுப்புகள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். தற்போதைய கல்வி அகடமிக்னு சொல்கிறோம்ல, மதிப்பெண்களை தருகிறது, வேலைகளையும் தருகின்றது. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க தற்போதைய பாடப்புத்தகங்கள் மட்டும் கண்டிப்பாக பத்தாது. ஆகையினால் நன்னறி வகுப்புகளை படித்து வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கணும். எப்படி அவர் கடினமான பாதைகளை எல்லாம் தாண்டி வந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு பள்ளி புத்தகங்களையும் தாண்டி வாழ்க்கை பாடத்தை மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இன்று வேலைவாய்ப்பு செய்தியில் இளைஞர்களுக்கு, பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு அருமையான செய்தி. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளை வேலை செய்ய விரும்புகின்ற, யூபிஎஸ்சி தேர்வு எழுத விரும்புகின்ற பட்டதாரி மாணவர்கள், அவர்களுக்கு தமிழக அரசு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கின்றது. அந்த நுழைவுத் தேர்வில் நீங்கள் ஒரு 1000 மாணவர்களை எடுக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதில் முதற்கட்ட ப்ரிலிமினரி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு அந்த 1000 மாணவர்களில் நீங்கள் ஒருவராக தேர்வு ஆனால் மாதம் தமிழ்நாடு அரசு ஒருவருக்கு 7,000 பர் மந்த் உதவித்தொகையாக தர்றாங்க. முதற்கட்டம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவதற்கு அந்த 1000 மாணவர்களுக்கு 7,000 ரூபாய் உதவித்தொகை. அதற்கு பிறகு மெயின் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாம் எழுதுவதற்கு 25,000 ரூபாய் தமிழக அரசு தருது. அதன் பிறகு நீங்கள் சென்னையில் தெரியும், ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் சென்டர் அப்படின்னு தமிழக அரசு நடத்துது.
அதில் உங்களுக்கு எல்லா கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ நேர்முக தேர்வு அது டெல்லியில் தான் நடக்கும். அங்கு தங்குவதற்கு தமிழ்நாடு இல்லம், தமிழ்நாடு ஹவுஸ் அப்படின்னு ஏற்கனவே டெல்லியில் இருக்குது. அங்கே நீங்கள் இலவசமாக தங்கிக்கலாம். நீங்கள் அங்கே இன்டர்வியூ போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் டெல்லி போவதற்கு 5000 ரூபாய் தமிழக அரசு தருது. இது எல்லாமே நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ரொம்ப அருமையான திட்டம். நான் முதல் திட்டம் மூலமாக பட்டதாரி இளைஞர்கள், குறிப்பாக ஃபைனல் டிகிரி படிக்கிறவங்க அந்த வெப்சைட்டில் என்ன சொன்னால் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். அது எப்போ எக்ஸாம், பழைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, எப்படிலாம் எக்ஸாம் அதில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். 1000ல் ஒருவராக நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் வந்து அதில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிவில் சர்வீஸில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளை சந்திப்போம். உங்கள் வழிகாட்டும் நிபுணர் எழிலன்.